கலியாண சுந்தரம் அல்லது வேலியே பயிரை மேய்ந்த விந்தை. எழுதியவர் வடுவூர் கே. துரைசாமி ஐயங்கார். அத்தியாயம் 1. ஓட்டை பானையும் ஒரு கை பூனையும். பகுதி 3. தனபால் செட்டியின் விஷயம் இவ்வாறு நடைபெற போலீஸ் தலைமை ஆபீஸ் கச்சேரியில் அடையாளம் காட்டும் சடங்கில் வேறு எவருக்கு சனியன் பிடித்ததென்பதை நாம் சற்று கவனிப்போம். இரட்டை பத்திகளாய் நிறுத்தப்பட்ட 20 மனிதர்களுள் குற்றவாளி இன்னான் என்பதை கண்டுபிடிக்க 4 ஒருவர் பின் ஒருவராய் வரவழைக்கப்பட்டனர் அல்லவா? அவர்கள் 2 வெவ்வேறு மனிதர்களை சுட்டிக்காட்டினர். மற்றும் 2 ஒரே மனிதரை காட்டினர். அதாவது 4 மனிதர்கள் 3 குற்றவாளிகளை காட்டினர். போலீசாரால் சம்சயத்தின் மேல் கைதியாக்க பெற்ற தனபால் செட்டி அம்மூவருள் ஒருவனானான் என்றதால் நாம் ஏற்கனவே கூறியபடி அவன் உடனே விடுதலையடைந்து வெளியில் அனுப்பப்பட்டான். அன்னி பெசன்ட் சங்க ஸ்தாபகரான சாஸ்திரியும் இன்னொருவரும் முறையே அடையாளம் காட்டிய 2 உடுப்பில்லாத போலீசாராதலால் அவ்வாறு தப்பாக காட்டிய 2 போலீஸ் உதவி அதிகாரி புரளி செய்து அவர்களுடைய தவறை விளக்கி அவர்களை அனுப்பி வைத்தார். மற்ற 2 சுட்டிக்காட்டப்பட்டவர் நமது வக்கீலான நாராயண ஐயராதலால் அவர் நிறுத்திக் கொள்ளப்பட்டார். எனவே அவர் ஒருவரை தவிர மற்றவர் அனைவரும் போகும்படி அனுப்பப்பட்டனர். அவ்வாறு அந்த அடையாளம் காட்டும் சடங்கு முடியவே உதவி அதிகாரி தமது உத்தியோக ஆசனத்திற்கு போய் அமர்ந்து கொள்ள சப் இன்ஸ்பெக்டரும் 4 போலீஸ் சிப்பந்திகளும் நாராயண ஐயரை அழைத்து கொணர்ந்து உதவி அதிகாரிக்கு முன் நிறுத்தினர். உதவி அதிகாரி தமது முகத்தை நிமிர்த்தாமலும் வக்கீலை பார்க்காமலும் கீழே குனிந்திருந்தபடி பேசத் தொடங்கி, "நேர் யாரையா?" என்றார். வக்கீல் பெரிதும் திகிலும் கலக்கமும் நடுக்கமும் அடைந்து பிரமித்து வெலவெலத்து மௌனமாக நின்றார். அப்போது பக்கத்தில் நின்ற சப் இன்ஸ்பெக்டர் தமது கையில் இருந்த பென்சிலால் வக்கீலின் விலாவில் குத்தி, "உம்மைத்தான் ஐயா கேட்கிறது. பேசாமல் நிற்கிறீரே, கேட்பதற்கு மறுமொழி சொல்லும்" என்றார். அவ்வாறு சப் இன்ஸ்பெக்டர் அநாகரிகமாய் தம்மை குத்தியதை பற்றி வக்கீல் பெரிதும் கோபாவேசம் அடைந்தாரானாலும் அதை காட்டிக்கொள்ளாமல், "ஓ, இப்போது மிஸ்டர் சுந்தரம் கேட்டது என்னையா? கீழே குனிந்தபடி பேசினாரே, மேஜையோடு பேசுகிறார் என்றல்லவா நினைத்தேன். அவருக்கு கழுத்து நிமிருவதில்லை என்றும் அவருடைய முகம் செய்ய வேண்டிய வேலையை உங்கள் பென்சிலாகிய ஆயுதமே செய்ய வேண்டும் என்றும் இப்போதே தெரிந்து கொண்டேன். அதுவும் இல்லாமல் எனக்கு கடிதம் எழுதி என் வீட்டண்டை ஒரு ஆளை பாரா போட்ட நீங்கள் நான் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். ஆகையால் இந்த கேள்விக்கே அர்த்தமில்லையே" என்றார். அதை கேட்ட சப் இன்ஸ்பெக்டர், "நீங்கள் வக்கீலாயிருந்தும் இந்த அற்ப விஷயத்தை ஒழுங்காய் கிரகிக்காமல் பேசுவது ஆச்சரியமாயிருக்கிறது. உங்களுக்கு கடிதம் அனுப்பியது முதலிய காரியங்களை செய்ததெல்லாம் ஆபீஸில் இருக்கும் குமாஸ்தாக்கள். அதெல்லாம் மேலதிகாரிக்கு தெரியாமல் நடக்கும் காரியம். மேலதிகாரி ஏதிலும் சம்பந்தப்படாமல் பட்சாதாபமின்றி எல்லாவற்றிற்கும் விலக்காய் அலாக்காயிருப்பவர். இங்கே வரும் ஒவ்வொருவரும் என்னார் என்று மேலதிகாரி தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பது பொருத்தமற்றது. அதுவுமன்றி போலீஸ் தலைமை அதிகாரி விசாரணை நடத்தும் இடம் சட்டப்படி கூடும் நியாயஸ்தலம் என்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆகையால் இவர்களுக்கு கழுத்து நிமிரவில்லை என்பது போன்ற துடுக்கான சொற்களை உபயோகிப்பது நியாயாதிபதியை இழிவுபடுத்திய குற்றம், அதாவது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் ஆகும். ஆகையால் இவ்விஷயங்களில் நான் உங்களுக்கு மறுபடி எச்சரிக்கை செய்ய இடம் கொடுக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். இப்போது கேள்விக்குரிய மறுமொழியை கொடுங்கள்." அதற்கு வக்கீல், "எனக்கு அனுப்பிய கடிதத்தின் அடியில் இவர்கள் அதை படிக்காமலேயே கையெழுத்து செய்தார்களா?" என்று கேட்டார். உடனே சப் இன்ஸ்பெக்டர், "மறுபடியும் நீங்கள் குதர்க்கம் பண்ணுகிறீர்கள். காகிதத்தில் கையெழுத்து செய்பவர்கள் படிக்காமல் செய்வார்களா? உங்களுக்கு மாத்திரம் கடிதம் அனுப்பப்பட்டதாக நீங்கள் நினைத்து பேசுகிறீர்கள். இந்த ஒரு வழக்கில் 15 பேர்களுக்கு கடிதங்கள் அனுப்பப்பட்டன. இங்கடம் மற்ற வழக்குகளில் எத்தனையோ பேர்களுக்கு அனுப்பப்பட்டன. நீங்கள் கடிதத்தை பெற்று வந்தவர்கள் என்பது மேலதிகாரிக்கு தெரியுமானாலும் நீங்கள் இன்னார் என்பது அவர்களுக்கு எப்படி தெரியும்?" அதற்கு வக்கீல், "அப்படியானால் என்னை மிஸ்டர் சுந்தரம் இதுவரையில் பார்த்ததோ இன்னார் என்று தெரிந்து கொண்டதோ இல்லையா?" அதை கேட்ட சப் இன்ஸ்பெக்டர், "உங்களுடைய அண்ணனே கோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் சாட்சி சொல்லப்போனால் அவர் உங்கள் பெயர் என்ன என்பது போன்ற தகவல்களை கேட்டு காகிதத்தில் எழுதி கொள்வார் அல்லவா? நீங்கள் வக்கீல் என்பது உங்களுக்கே மறதியாகிவிட்டது போலிருக்கிறது"
போதும் விதண்டாவாதம், மறுமொழி கொடுங்கள். உடனே வக்கீல், சரி, இது உங்களுடைய ஆதீனம். நான் பேசுவதில் பயனில்லை. ஐயா, அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட் துரை அவர்களே, நான் நாராயண ஐயர், BA BL, வக்கீல், சுயமரணபுரம் என்றார். உதவி அதிகாரி வியப்போடு நிமிர்ந்து அவரை ஏற இறங்க பார்த்து, நீர் வக்கீலா? BA BL பரீட்சைகளில் தேறி இந்த ஊரில் தொழில் நடத்துகிறவரா? அதற்கு வக்கீல், ஓகோ, முதலுக்கே மோசம் வந்துவிடும் போலிருக்கிறதே. நான் BA BL பரீட்சைகளில் தேரவில்லை என்றும் இந்த ஊரில் நான் வக்கீல் அல்லவென்றும் சொல்கிறீர்களா? அதெல்லாம் நிஜமாயிருந்தால் நீங்கள் திருடர் என்று ஏன் இருவர் இப்போது அடையாளம் காட்டினார்கள் என்று கேட்டார் உதவி அதிகாரி. அதற்கு வக்கீல், என்னை யாரோ இருவர் சுட்டி காட்டினார்கள். அதுவே எனக்கு தெரிந்தது. என்னை திருடன் என்று அவர்கள் காட்டியதாக நீங்கள் இப்போது சொல்லத்தான் நான் தெரிந்து கொள்கிறேன். அப்படியானால் எது உண்மை என்கிறீர்கள்? நான் BA BL பரீட்சைகளில் தேறி இந்த ஊரில் வக்கீல் தொழில் செய்வது நிஜம் என்கிறீர்களா? இல்லையானால் நான் திருட்டு தொழில் நடத்துவது நிஜம் என்கிறீர்களா? எதை நீங்கள் நிஜமாக்க உத்தேசிக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு உதவி அதிகாரி, இந்த 2 யோகியதாம்சங்களும் ஒருவரிடத்தில் இருக்க முடியாது என்று நீங்கள் வாதிக்கிறீர்களா? அதை கேட்ட வக்கீல், அப்படியானால் அதை எந்த பதவியில் இருப்பவருக்கும் நாம் பிரயோகிக்கலாம். ஒருவர் போலீஸ் உதவி அதிகாரியாயும் இருக்கலாம், அவர் திருடராயும் இருக்கலாம் என்றார். உதவி அதிகாரி புன்சிரிப்போடு, அதைத்தான் பொதுப்படையாக சொன்னேன். நீங்கள் ஒரு அதிகாரியின் பதவியை குறிப்பிடுகிறீர்கள், அவ்வளவே வித்தியாசம். நாம் மனிதருடைய பொதுப்படையான மனப்போக்கை பற்றியும் உலக சுபாவத்தை பற்றியும் தத்துவங்கள் பேச இப்போது இங்கே இருக்கவில்லை. இந்த ஊரில் 2 தினங்களுக்கு முன்னர் ஒரு பொருள் களவாடப்பட்டிருக்கிறது. நீங்கள்தான் அதை திருடியவர் என்று இருவர் இப்போது இத்தனை பேருக்கு முன்னால் அடையாளம் காட்டினார்கள். ஆகையால் சட்டப்படி நாங்கள் உங்கள் மீது நடவடிக்கை எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம். நீங்கள் வக்கீல் உத்தியோகம் பார்ப்பவர் என்பது போன்ற உங்களுக்கு அனுகூலமான அம்சங்களை நீங்கள் நியாயஸ்தலத்தில் எடுத்து சொல்லிக்கொள்ள உங்களுக்கு உரிமை உண்டு. நாங்களும் அதை குறித்து கொண்டோம். நான் கேட்கும் மற்ற தகவல்களை தயவு செய்து நேராக சொல்லுங்கள் என்றார். அதை கேட்ட வக்கீல், ஏதோ திருட்டு நடந்ததென்று நீங்கள் பூடகமாக சொல்வது எனக்கு விளங்கவில்லை. இன்ன இடத்தில் இன்ன வஸ்து திருடப்பட்டதென்பதை சொல்லுங்கள். உடனே உதவி அதிகாரி, இந்த ஊரில் உள்ள அன்னி-பெசன்ட் சங்கத்தில் இருந்த சிலை திருடப்பட்டு போயிருக்கிறது. அதில் உம்மை சம்பந்தப்படுத்துகிறார்கள் என்றார். அந்த சிலையை நான் ஒருவனே திருடி தூக்கி கொண்டு போனேன் என்கிறீர்களா என்றார் வக்கீல். அதற்கு உதவி அதிகாரி, அது ஒரு மனிதரால் தூக்கக்கூடியதல்ல, பலர் சேர்ந்தே அதை தூக்கி கொண்டு போயிருக்க வேண்டும். இதில் சம்பந்தப்பட்டவர்களில் நீங்கள் ஒருவர் என்று அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அந்த சிலை அதற்கு பிறகு எங்கள் வீட்டில் இருக்க கண்டீர்களா என்று கேட்டார் வக்கீல். அது அவசியமில்லை. ஒரு வஸ்துவை திருடுகிறவர் அதை அவருடைய வீட்டிலும் வைக்கலாம், வேறு இடத்திலும் ஒளித்து வைக்கலாம். தம் வீட்டை போலீசார் சோதனை போடுவார்கள் என்று எதிர்பார்த்து அநேகமாய் எவரும் அதை வேறு இடத்தில் வைப்பதே சகஜமாய் நடக்கக்கூடிய காரியம் என்றார் உதவி அதிகாரி. அப்படியானால் அதை நான் வேறு இடத்தில் ஒளித்து வைத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் நிச்சயப்படுத்திக் கொண்டீர்களா? அது இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தீர்களா என்று கேட்டார் வக்கீல். அது இருக்கும் இடத்தை கண்டுபிடிப்பதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கப் போகிறது? ஒளித்து வைத்திருப்பவர் அது என்ன இடத்தில் இருக்கிறது என்பதை சொன்னால் அது உடனே எங்களுக்கு தெரிந்து போகிறது என்று கூறினார் உதவி அதிகாரி. உடனே வக்கீல், ஓஹோ, அவ்வளவு அசகாய சூரர்களா இந்த ஊர் போலீஸ் அதிகாரிகள்? அப்படியானால் ஊர் வாழ்ந்து போய்விடும். திருட்டு சொத்து இருக்கும் இடத்தை போலீசாரே கண்டுபிடிக்கிறதில்லையா? எடுத்தவர் சொன்னால்தான் கண்டுபிடிக்கிறதோ? அதற்கு உதவி அதிகாரி, அப்படியல்ல. போலீசார் முதலில் சொத்தை கண்டுபிடித்து பிறகு திருடரை கண்டுபிடிப்பதும் உண்டு. முதலில் திருடரை கண்டுபிடித்து அவருடைய உதவியாலோ அல்லது சுதாவாகவோ பிறகு சொத்தை கண்டுபிடிப்பதும் உண்டு. இந்த வழக்கில் திருடர் முன்னால் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் மனது வைத்து உதவி செய்தால் இதே க்ஷணத்தில் சொத்து கிடைக்கப் போகிறது. திருடர் அகப்பட்டு கொண்டால் கண்ணியமான பிரஜையான என்னை அழைத்து இப்படி அவமானப்படுத்த வேண்டியதென்ன என்று கேட்டார் வக்கீல். அதற்கு உதவி அதிகாரி, நீங்கள்தான் திருடர் என்று இப்போது இருவர் அடையாளம் காட்டினார்களே. என் உடம்பில் திருட்டு சொத்து ஒட்டி கொண்டிருக்கிறதா? நான் தான் திருடன் என்று அடையாளம் காட்டுவது என்பதற்கு
என்ன அர்த்தம் என்பது விளங்கவில்லை என்றார் வக்கீல். திருட்டு சொத்தை மற்றவர் கொண்டு போய்விட்டார்கள். அப்போது உள்ளே படுத்திருந்தவர்கள் விழித்து கொண்டார்கள். விழித்து எழுந்து பார்க்கையில் கடைசியாக ஒரு திருடர் உள்ளே இருந்து ஓடினார். அப்போது அவருடைய அடையாளத்தை எல்லோரும் கவனித்தார்கள். ஆனால் மற்றவர்கள் துரத்துவதற்குள் அவர் இருளில் எங்கேயோ ஓடி மறைந்து கொண்டார். அவர்கள் சொன்ன அடையாளங்களை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் சுமார் 15 மனிதர்களை வரவழைத்தோம். நீங்கள்தான் ஓடினவர் என்று 2 அடையாளம் கண்டுபிடித்து காட்டினார்கள் என்று விளக்கினார் உதவி அதிகாரி. 4வரில் 2 போலீசாரை அல்லவா காட்டினார்கள். ஏன் அந்த போலீசாரும் இந்த திருட்டில் சம்பந்தப்பட்டிருக்க கூடாது? அந்த சங்கத்தின் ஸ்தாபகர் கூட போலீசாரைத்தானே காட்டினார் என்று கேட்டார் வக்கீல். அதற்கு உதவி அதிகாரி, அவர்கள் 2 தூரத்திலிருந்து பார்த்தவர்கள். உங்களை அடையாளம் காட்டிய 2 திருடரை கிட்டத்தில் பார்த்தவர்கள். தூர இருந்தவர்களுக்குள் ஒற்றுமை இல்லை. கிட்ட இருந்தவர்கள் ஒற்றுமையாய் ஒருவரையே காட்டியிருக்கிறார்கள். ஆகையால் உங்களை கைதியாக்கியிருக்கிறோம். போலீஸ்காரர்களும் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் என்பதற்கு நீங்கள் தக்க சாட்சியம் விடுவீர்களானால் அவர்களையும் கைதியாக்க தடையில்லை. என்னை பிடிப்பதற்கு மாத்திரம் சாட்சி தேவையில்லையா என்று கேட்டார் வக்கீல். இப்போது 2 உங்களை தொட்டு காட்டினார்கள். அதைவிட இன்னும் வேறு சாட்சியம் எதற்காக தேவை என்றார் உதவி அதிகாரி. அதற்கு வக்கீல், என்னை போல இந்த உலகத்தில் வேறு யாராவது இருக்கலாம் அல்லவா? அவர்கள் இரவில் பார்த்ததுதானே. ஆள் மாறாட்டமாக அவர்கள் என்னை காட்டியிருக்கலாம் அல்லவா? அதுவும் நடக்கக்கூடியதே. அதையெல்லாம் முடிவாக நிச்சயிக்க வேண்டியவர் நியாயாதிபதியே அன்றே நாங்கள் அல்ல. எங்கள் முயற்சியால் கிடைக்கும் சாட்சியத்தை நாங்கள் அப்படியே ஆஜர்படுத்த கடமைப்பட்டவர்கள். தீர்ப்பு சொல்லப் போகிறவர் நீதிபதி என்றார் உதவி அதிகாரி. உடனே வக்கீல், அது கூடவா ஒரு வக்கீலுக்கு தெரியாது? அப்படியானால் உங்களுக்கு தெரிந்த விஷயத்தையே கேட்டு என்னை பரீட்சிக்கிறீர்களா? போதும் உங்கள் வாதம். எனக்கு வேறு வேலை இருக்கிறது. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அதற்கு மறுமொழி கொடுங்கள். முந்தா நாள் இரவு 7 மணி முதல் 11 மணி வரையில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? எங்கே இருந்தீர்கள் என்று கேட்டார் உதவி அதிகாரி. அதற்கு வக்கீல், மாலை 6 மணிக்கு புறப்பட்டு ஆற்றங்கரைக்கு போய் சுமார் 1 மணி காலம் மணலில் உட்கார்ந்துவிட்டு 8:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். ஒவ்வொரு தினமும் அப்போதுதான் கடிகாரத்திற்கு சாவி கொடுக்கிறது வழக்கமாதலால் மணி எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அதற்கு மேல் என் சாப்பாட்டை முடித்துக்கொண்டு படுப்பேன். நான் தூங்க ஆரம்பித்த போது 10 அல்லது 10:30 இருக்கலாம். 11 மணிக்கு நான் தூக்கத்தில் ஆழ்ந்திருக்கலாம் என்றார். நீங்கள் இப்போது சொன்னது போலவே காரியங்கள் நடைபெற்றன என்பதற்கு நம்பிக்கையான சாட்சியம் இருக்கிறதா என்று கேட்டார் உதவி அதிகாரி. அதற்கு வக்கீல், நான் ஆற்றங்கரைக்கு புறப்பட்டு போனது முதல் திரும்பி வந்தது வரைக்கும் நான் யாரை சாட்சியாக கூறுகிறது? அதற்கு சாட்சி இல்லை. வீட்டிற்கு வந்த பின் சாப்பிட்டு விட்டு தூங்கியதற்கு என் தம்பியும் வேலைக்காரனும் சாட்சிகள். கூடவே இருக்கும் மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எப்போதாவது சாட்சியம் சொல்வதுண்டா? அவர்கள் வாக்குமூலம் கொடுத்து விட்டதாகவே நினைத்துக் கொள்கிறேன். அவர்களைத் தவிர இன்னும் வேறு யாராவது சாட்சி உண்டா என்று கேட்டார் உதவி அதிகாரி. போலீசார் இப்படி அபாண்டமாய் குற்றம் சுமத்தப் போகிறார்கள் என்பது முன்னாகவே தெரிந்திருந்தால் யாரையாவது சிலரை அழைத்து வைத்துக் கொண்டிருப்பேன் என்றார் வக்கீல். அந்த காலத்தில் உங்களை அன்னி பெசன்ட் சங்க கட்டிடத்தண்டை கண்டதாக 2 பேர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் வேறு இடத்தில் இருந்தீர்கள் என்று வேறு தக்க மனிதர்கள் எவரேனும் சொன்னால் அவர்கள் பொய் சொல்வதாக எண்ணலாம். உங்களுக்கு சாட்சியம் இல்லாத போது அவர்கள் சொல்வது அபாண்டமான கட்டுப்பாடு என்று நாம் தள்ளுவது எப்படி? இப்போது உங்களுடைய அடையாளத்தை காட்டினார்களே, இவர்களுக்கும் உங்களுக்கும் பழக்கமோ பகைமையோ இல்லையே என்று கேட்டார் உதவி அதிகாரி. அதற்கு வக்கீல், அப்படியானால் என் தம்பியின் சாட்சியம் தக்க சாட்சியம் அன்று என்பது உங்கள் அபிப்பிராயமா? அதை கேட்ட உதவி அதிகாரி, பிரத்யக்ஷமாக உங்கள் விஷயத்தில் அபிமானம் உள்ளவர்களுடைய சாட்சியம் மாத்திரம் போதுமானதல்ல. அதோடு கூட என்னம் அயலாருடைய சாட்சியம் அவசியம் தேவை. நீங்கள் ஒரு காரியம் செய்தால் இந்த ஊர் ஜனங்களுக்கு நன்மையாயிருக்கும். எந்த நிமிஷத்திலும் போலீசார் எவர் மேலும் எந்த குற்றத்தை வேண்டுமானாலும் சுமத்தலாமாதலால் எவரும் வீட்டில் சாப்பிடும் போதும் படுத்திருக்கும் போதும் தூங்கும் போதும் தக்க சாட்சிகள் சிலரை வீட்டில் வைத்துக்கொண்டே எந்த காரியத்தையும் நடத்த வேண்டுமென்று தண்டோரா போடுங்கள் என்றார் வக்கீல் குதர்க்கமாக. அதற்கு உதவி அதிகாரி,
நீங்கள் எங்களுக்கு மேலதிகாரியாய் இருந்து இந்த மாதிரி உத்தரவு பிறப்பித்தால் இதை அவசியம் நிறைவேற்றியே இருப்போம். துரதிர்ஷ்டவசமாய் நீங்கள் எங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறீர்கள். அதை பற்றித்தான் வருந்துகிறேன். உங்கள் கட்சிக்கு அனுகூலமாக நாங்கள் விசாரிக்கக்கூடிய சாட்சிகள் இல்லை என்று எழுதி கொள்கிறேன். நீங்கள் எழுதி கொள்ளப் போகும் விஷயத்தை என்னிடம் எதற்காக சொல்ல வேண்டும்? என்னுடைய உத்தரவை பெற்றால் நீங்கள் ஒவ்வொன்றையும் எழுதி கொள்கிறீர்கள். நான் போகிறேன் என்றார் வக்கீல். நீங்கள் போகக்கூடாது என்றார் உதவி அதிகாரி. உடனே வக்கீல், எனக்கு கச்சேரியில் சில அவசர வேலைகள் இருக்கின்றனவே, அவைகளுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை என்றார் உதவி அதிகாரி. அப்படி என்னை நிறுத்தி என் வேலையை கெடுக்க உங்களுக்கு உரிமை இல்லையே என்றார் வக்கீல். உங்களை திருட்டு குற்றத்திற்காக அரஸ்ட் செய்திருக்கிறோம். இந்த வழக்கின் விசாரணை முடிகிற வரையில் நீங்கள் இங்கேயே இருக்க வேண்டும் என்றார் உதவி அதிகாரி. அதை கேட்ட வக்கீல், அதற்கு எத்தனை தினங்கள் ஆகுமோ? அதுவரையில் உங்களுக்கு எதிரில் நான் இப்படியே நின்று கொண்டிருக்கிறதா? உதவி அதிகாரி புன்னகை செய்து, நீங்கள் அப்படியே செய்ய விரும்பினாலும் நான் இங்கேயே இருக்க தயாராயில்லை. விசாரணை முடிகிற வரையில் உங்களை விசாரணை கைதிகள் இருக்கும் சிறையில் வைத்திருப்போம். அங்கேயே இருக்கலாம். உடனே வக்கீல், நான் ஜாமீன் கொடுக்கிறேன், வெளியில் விடுங்கள். அதற்கு உதவி அதிகாரி, உங்களை ஜாமீனில் விட நாங்கள் மறுக்கிறோம். நீங்கள் அதை பற்றி நீதிபதிக்கு மனு செய்து கொள்ளுங்கள். பிறகு சப் இன்ஸ்பெக்டரை நோக்கி, சரி, எனக்கு வேறு அலுவல் இருக்கிறது, நான் போகிறேன். இவரை நீதிபதியிடம் அழைத்து கொண்டு போய் 15 தினங்களுக்கு ரிமாண்ட் பெற்று தாவில் கொண்டு போய் சேரும் என்று உத்தரவு பிறப்பித்துவிட்டு குபீர் என்று எழுந்து பின்பக்கத்தில் இருந்த ஒரு வாசற்படியின் வழியாக வெளியில் போய்விட்டார். அதுவரையில் மறைவில் ஒளிந்திருந்தவனும் தனபால் செட்டியோடு திருவிளையாடல் நடத்தியவனுமான போலீஸ் ஜவான் திடீரென்று சப் இன்ஸ்பெக்டர் முன்னர் பிரசன்னமாய் புன்னகை தவழ்ந்த வதனத்தோடு சிகரெட் டப்பாவை எடுத்து அவரிடம் நீட்டினான். ஜவான்கள் அந்த மாதிரி பல வஸ்துக்களை சப் இன்ஸ்பெக்டருக்கு அடிக்கடி சன்மானிப்பதும் அவர் ஏது என்று கேட்காமல் பெற்றுக்கொள்வதும் வழக்கம். எக்கச்சக்கமாக அகப்பட்டு கொண்டவரிடம் அவர்கள் லஞ்சம் வாங்கி அதில் தமக்கு ஒரு பகுதியை அந்த வடிவத்தில் சமர்ப்பிக்கிறார்கள் என்றே அவர்கள் எப்போதும் யூகித்துக் கொள்வார். அதுவன்றி அப்போது பக்கத்தில் எவரேனும் மனிதர் இருந்தால் அவர் சம்சயப்படாதிருக்கும்படி சாமானை தாம் விலைக்கு வாங்கி வர சொன்னதாக பொருள்படும்படி ஏதேனும் மறுமொழி கூறுவார். அதே போல வக்கீல் பக்கத்தில் இருந்தவராதலால் சிகரெட் பெட்டியை பெற்ற கோவிந்தராவ் ஜவானை நோக்கி, இதற்கு எவ்வளவு கொடுத்தாய் என்று கேட்டார். 1.5 ரூபாய் என்றான் ஜவான். இது இருக்கட்டும், அந்த தனபால் செட்டி நோட்டை எடுத்துக்கொண்டு போய்விட்டானா என்று கேட்டார் கோவிந்தராவ். யாருக்காக போகிறான்? நடக்கக்கூட இல்லையே, ஓட்டமாக ஓடிப்போய்விட்டான். 2 கொடுத்தேன், 1/2 தான் மிச்சம் என்றான் ஜவான். அதை கேட்ட கோவிந்தராவ் பக்கத்தில் இருந்த வக்கீல் தப்பாக நினைத்துவிடப் போகிறாரே என்று, ஓகோ, நான் கொடுத்த 2 ரூபாயில் சிகரெட் டப்பா 1.5 ரூபா போக மிச்சம் 8 சரி, அது உன்னிடமே இருக்கட்டும் என்று கூறினார். ஜவான் நோட்டை மாற்றி செட்டிக்கு 2 ரூபாய் கொடுத்துவிட்டு தனக்கு 1.5 ரூபாய்க்கு சிகரெட் டப்பா வாங்கியிருக்கிறான் என்றும் 1 ரூபாய் தான் செலவு செய்திருக்கிறான் என்றும் மிச்சம் இருப்பது 8 என்றும் கோவிந்தராவ் அர்த்தம் செய்து கொண்டார். ஆனால் உண்மையில் ஜவான் தான் செட்டிக்கு பணமே கொடுக்கவில்லை என்றும் தான் அவனுக்கு 2 அறைகள், அதாவது அடிகள் கொடுத்ததாகவும் அவனுக்கு கிடைத்தது அறைதான் என்றும் கூறினான். அது 2 விதமான அர்த்தங்களை கொடுத்தது. அவ்வளவோடு போலீஸ் தலைமை ஆபீஸ் நாடக காட்சி முடிய சிறிது நேரத்திற்கு பிறகு 4 ஜவான்கள் ரிமாண்டுக்காக நீதிபதிக்கு எழுதப்பட்ட குற்ற அறிக்கை ஒன்றை எடுத்துக்கொண்டு வக்கீல் நாராயண ஐயரை அழைத்துக் கொண்டு அவ்விடத்தை விட்டு நீதிபதியின் கச்சேரியை நோக்கி சென்றனர். வடுவூர் கே. துரைசாமி ஐயங்காரின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.